கூட்டம் திங்கக்கிழமை கட்டவிழ்ப்பு ஜெபம் பில்லி சுனி உள்ளவங்க வாங்க 2000 ரூபாய் ஃபீஸ் வைங்க அப்புறம் ஜெபம் பண்ணி அனுப்புறேன் சொல்லலைங்க. இன்றைக்கு திடீர் என்று காளானை போல முளைப்பார்கள். வீட்டுக்குள் வீடு நல்லா நடந்துகிட்டு இருக்கும், கணவனுமே அன்பா இருப்பார்கள், மாமியாரும் மருமகளும் அவ்வளவு அன்பாய் தாயும் மகளும் போல இருப்பாங்க. வந்து ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஏதோ ஒரு சத்துரு போராடுறது மாதிரியே பாக்குறேன். உங்க மாமியார் சிரித்து சிரித்தே உங்களுக்கு சேவனை வச்சிருக்காங்க. அடுத்த நாள் வீடு அத்தனாசம் குட்டிச்சவர். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், வீட்டுக்குள் ஆட்டுத்தலையை வெட்டி போட்டிருப்பதை பார்த்தேன், எலுமிச்சம்பளையும் வத்தல் பொதியும் போட்டிருப்பதை பார்த்தேன், மண்டையோட புதைத்ததை பார்த்தேன், ஒரு சிகப்பு சேலை கட்டின பெண் அங்கும் இங்கும் நடப்பதை பார்த்தேன். காஞ்சிபுரமா பனாரஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல இருந்து அன்னைக்கு டயரியா போய் வயிற்றால போய் அன்னைக்கே செத்த கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அழிய ஆரம்பிச்சு. எங்க போனாலும் சிகப்பு சேலையா தெரியும். இன்னைக்குள்ள தீர்க்கதரிசி அங்க பேய் இருக்கு இங்க பேய் இருக்கு. நல்லதுதான், கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினா அப்பொழுதே அழிக்கக்கூடிய வல்லமையும் கொடுத்திருப்பார். கைகளை தட்டி தேவனுடைய விரல்கள் அசுத்தாவிகளை அது பின்னாடி நிக்க முடியாது. தேவனுடைய மனிதர்களை பார்த்து ஒரு குறி சொல்லும் ஆவி சொன்னது, இதோ தேவனுடைய மனிதர்கள் உன்னதமான வழியை நமக்கு சொல்லுவார்கள். ஓ என்ன புகழ்றாள, அது மெச்சிக்கல. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, டிஸ்டர்ப் ஆச்சு. பொல்லாத ஆவியை இவளை விட்டு வெளியே போ. கைகளை தட்டி அடுத்த செகண்ட் விடுதலை. தேவனுடைய வரத்தை பணம் கொடுத்து வாங்க வந்தவனை சபித்தார்கள். நான் 1 மணி நேரம் பிரசங்கம் 45 நிமிஷம் சாபத்தை பற்றி பிசாசை பற்றியுமே பேசுவார். ஏன் அப்படி பேசுகிறார்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இனத்தோடு சேருமா. நாமோ இயேசுநாதரை மட்டும் பேசுவோம். கைகளை தட்டி அவருடைய வல்லமையை மட்டும் பேசுவோம். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் பேசுவோம். நான் இங்கே வந்தது பிசாசை பேசவோ பில்லி சுனியத்தை பேசவோ கட்டுக்களை பேசவோ அல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கும் உங்கள் விசுவாசத்தை அவிழ்த்து விடுவதற்காக. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லது உங்களுடைய பொய்யான உடம்புக்குள்ளே ஒரு இமோஷனல் ஸ்பிரிட், உணர்ச்சி வசமான ஆவியினால் உங்களை நிரப்பி ஒரு தற்கால நிவாரணத்துக்காக வரவில்லை, நிரந்தரமான நிவாரணம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியை காண்பிக்க வந்திருக்கிறேன். கைகளை தட்டி பிரச்சனை நிரந்தரமான விடுதலை எப்படி? டாக்டர்கள் இருக்கிறார்கள், ஒரு வியாதி வந்தால் மருந்து கொடுப்பார்கள். அதை நான் எப்படி சொல்லலாம்? அது மருந்து மூலமாய் வைத்தியர்கள் மூலமாக சுகம். அது எதற்கு ஒப்பிடலாம்? ஒரு விஷச்செடி இருக்கிறது, அவர்கள் நறுக்கி விடுகிறார்கள். அது மறுபடியும் துளிப்பதற்கு, அது துளித்து வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இது மெடிசன் ஹீலிங், வைத்தியரால் வரும் சுகம். ஆண்டவர் கொடுக்கிற சுகம் கட் பண்ணி விடுறதில்ல, வேரோடு பிடிங்கி நெருப்பில் இட்டு கொளுத்துவார். கைகளை நிரந்தர நிவாரணம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளேயே ஏத்தாதீங்க. அங்கே இருக்கு இங்கே இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை எழுத்து விட்டுருவாங்க. அவன் தான் ஜெயவனை வச்சாமாங்க. இந்த ஜெயவனை குறி சொல்லும் ஆவியா நமக்கு தேவனுடைய வழியை போதிக்க உன்னை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். கைகளை தட்டி பாவியை மனம் திருப்பவும் பொல்லாத விழுந்து திருப்பவும். பிசாசை பற்றி பேசுவதற்காக அல்ல, அவனை பற்றி நாம பேச வேண்டாம். அவன் நமக்கு நிற்கத்தக்கவன் அல்ல, அவன் ஓடி ஒளிகிறவன், நம்மை கண்டாலே நடுங்குகிறவன். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது பேய்களும்